காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா சாம்சங் லேபர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வராங்க. எதுக்குன்னா இந்த சாம்சங் கம்பெனியில் 17 வருஷமாக இங்கே லேபர் யூனியனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எந்த விதமான சம்பள உயர்வும் கிடையாது. இதை இந்த சாம்சங் கம்பெனிக்கிட்ட வந்து பல முறை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்லாம் கேட்குறாங்க. பட் சாம்சங் வந்து எதுவுமே கண்டுக்கல. ஒரு கட்டத்துக்கு பார்த்து அங்கே இருக்கிற லேபர்ஸ்லாம் நாங்கள் வந்து யூனியன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலான லெட்டரை வந்து சாம்சங் கம்பெனி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இதை சாம்சங் வந்து ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லேபர்ஸ்லாம் இப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அதாவது சாம்சங் லேபர் ஸ்ட்ரைக்கை குறிப்பிட்ட சிலர் வந்து தூண்டி விட்டுறாங்க. இதனால தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஓடி போயிடும், இந்தியாவையே கீழே தள்ளுறதுக்கு உலக அளவு நடக்கிற முயற்சி அப்படின்னு சில பேர் வந்து பேசிட்டு கூவிட்டு இருக்கிறாங்க. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் லா என்ன சொல்லுதுன்னா ட்ரேட் யூனியன்ஸோடைய உரிமையை வந்து உத்தரவாதப்படுத்தணும். ஆனால் சாம்சங் கம்பெனியோட பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா என்னோட கம்பெனி யூனியன் இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் லா பெருசா, சாம்சங் கம்பெனியோட பிரின்சிபல் பெருசா? ரீசெண்டாக சவுத் கொரியாவில் உள்ள இதே சாம்சங் கம்பெனியில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை நடத்துனது அந்த சாம்சங் கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் ஆரம்பிச்ச நேஷனல் சாம்சங் எலக்ட்ரானிக் யூனியன். அப்போ சவுத் கொரியா லேபர்ஸுக்கு இருக்கிற உரிமை இந்தியன் லேபர்ஸ் கிடையாதா? அப்போ அங்கே யாரும் போராட்டத்தை தூண்டி விட்டாங்க? மெயினாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற லேபர்ஸ் வந்து மொட்டையாக ஒரு யூனியன் வச்சிட முடியுமா? எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அந்த கம்பெனியோட லேபர்ஸ் தானே லேபர்ஸினோட பேரும் இருக்கும். அப்போது லேபர்ஸினோட பேரில் சாம்சங்ன்ற பேர் கூடாதுன்னா என்னங்க? இதை வந்து தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஒரு கட்சி இந்த ஸ்ட்ரைக் நடத்த லேபர்ஸுக்கு எதிராக பேசிட்டு இருக்கு. இந்த கட்சிக்கு சாம்சங் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த லேபர்ஸ் கேட்குற டிமாண்டை செய்ய மாட்டேங்க. பல பேர் இன்னும் சங்கம் வச்சதுனால தான் கம்பெனிக்காரங்களுக்கு வந்து லாபம் வராமல் கம்பெனியெல்லாம் இழுத்து மூட்டு போயிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபோர்ட் கம்பெனி வந்து குஜராத்தில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருந்துச்சு. அதை 2 வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க. அங்கே எந்த லேபர்ஸ் சங்கம் வச்சிருந்தாங்க? அங்கே வேலை பார்த்த லேபர்ஸ் தான் வேலை போய் தவிக்கிறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ரன் ஆகிட்டு இருந்த நோக்கியா கம்பெனி எந்த ரீசனுக்காக மூடினாங்க? லேபர்ஸ்னால தான் நோக்கியா கம்பெனி மூடணும்னு எங்கேயாச்சும் அந்த கம்பெனி சொல்லிச்சா? இப்படி தங்களோட உரிமைக்காக போராடுற லேபர்ஸால தான் கம்பெனியெல்லாம் இழுத்து மூடுறான்னு சொல்கிறவங்களுக்கு நான் கேட்குறது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையோ ஓவரால் இந்தியாவிலையோ லேபர்ஸோட போராட்டத்தால தான் ஏதாவது ஒரு கம்பெனி மூடினாங்கன்னு ஹிஸ்ட்ரி இருக்கு. இதெல்லாம் தெரியாமல் சாம்சங் கம்பெனிக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணனே தெரியாமல் சில பேர் காசை வாங்கிட்டு சில பேர் ஸ்ட்ரைக் பண்ண லேபர்ஸுக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் நம்ம எல்லாருமே வேலையை மட்டும் அதிகமாக வாங்கிட்டு தேவையான கோரிக்கைகளை செய்யாத சாம்சங் கம்பெனிக்கு எதிராக போராடுற சாம்சங் லேபர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து கமெண்ட் ப்ளீஸ்.